வாங்கனி மாட்டிட்டேன். நான் சாந்தி பேசுகிறேங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். டெய்லரிங் போடுறோம், பெயிண்டிங் அது இதுன்னு எல்லாமே நிறைய போட்டுட்ருக்கோம், குக்கிங் எல்லாமே. அந்த ஒரு 2 இயர்ஸ் பேக்கு நான் வந்து குரோஷே மாடல்ஸ் 2-3 ஹேர் கிளிப்பு அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து பிகினர்ஸுக்காகவும் குரோஷேன்னா உள்ளனில் பூக்கட்டை மட்டும்தான் தெரியும், மற்றது எதுவும் தெரியாது, உள்ளன் நூலை வச்சு எங்களுக்கு எதுவும் பண்ண தெரியாதுங்கிற மாதிரி இருக்கிற பிகினர்ஸுக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பிகினர்ஸ் ஆரம்பித்து முடிக்கிற வரையும் நம்ம என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி மாங்கனி மல்டிடெக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த உள்ளன் ஒர்க்கில் உள்ளன் நூல் அப்படிங்கிறது நமக்கு வந்து 2-3 வெரைட்டியில் கிடைக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், யார்ட்லி பிராண்டு 5 ஸ்டாரு. இது வந்து இங்கே என்ன நூலோட தரம் போட்டிருக்கோம். இங்கே இந்த வெயிட் போட்டிருக்கு பாருங்கள், 25 கிராம்னு. இது வந்து ஃபாஸ்ட் கலர் மூவிங்கு. இது ஷ்ரிங்க் ஆகாது. இந்த கம்பெனி, அதாவது யார்ட்லியில் 5 ஸ்டார் வாங்கியிருக்கிற இந்த உள் வந்து சுருங்காது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், கங்கான்னு ஒரு இது வந்து மல்டி கலர் ஷேட்ஸ் வரும். ஷேடுக்கு நம்பர் இருக்கும். அதனால் இந்த கவரை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இது டபுள் கலர், ட்ரிபிள் கலர் நூல் வரும். இது வந்து 4 யான் இருக்கும் பாருங்கள். இதில் வந்து 2 யான் தான் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி பிரித்தோம்னா தெரியும். இதில் 2 தான் வரும், இதில் வந்து 4 வரும். இப்படி பிரித்தோம்னா தெரியும் பாருங்கள். அதனால் இது வந்து பெரிய பெரிய ஸ்வெட்டர் எல்லாம் பின்னுறதுக்கு, குழந்தைங்களுக்கு பண்ணுறதுக்கு அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது ஓஷ்வால் கம்பெனி. இது ஓஷ்வாலில் ஸ்பெஷல். இதுவுமே உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகாது. பட் எதுவாக இருந்தாலுமே வெந்நீரில் துவைக்கக்கூடாது. நல்லா சோப்பெல்லாம் போட்டு கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஜென்டில் வாஷ் பண்ணணும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த உள்ளனை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச், அதாவது சங்கிலி தையல் போடணும். அப்புறம் அதில் ஒன்றா ஒற்றை சங்கிலி, இரட்டை சங்கிலி, அதாவது சிங்கிள் செயின், டபுள் செயின் அப்படின்னு நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம என்னென்ன பின்னலாம் அப்படின்னா, என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, பர்ஸு, ஹேர் கிளிப்பு, கீ செயின், ஹேண்ட்பேக், டோட் பேக், ஸ்லிங் பேக், ஃபோன் மேட்டு, கிரைண்டர் கவரு, டிவி கவர், கம்ப்யூட்டர் கவர் நிறைய இருக்குது. அப்புறம் டோர் தோரன், மேட்டு, அது எல்லாமே போடலாம். டேபிள் கிளாத்து, ஷாலு, குல்லா, இது மாதிரி போடலாம். அப்புறம் பேபிஸ்க்கு நம்ம போடுற ஸ்வெட்டர் செட்டு, ஸ்வெட்டரு, குல்லா, சாக்ஸு, க்ளவுஸு, இது எல்லாமே நிட்டிங் நீடில் தான் போடுவோம், பார்த்துருப்போம். நிட்டிங் நீடில் தான் ரெடிமேடாக கிடைக்குது. ஆனால் நம்ம வந்து குரோஷா நீடில் வச்சு நம்ம அதை போடலாம். இப்போது நம்ம இது எல்லாமே இந்த கிளாஸில் நான் வந்து இந்த இதில் வந்து நான் இது எல்லாமே கவர் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து ஒரு 30 ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் செட்டாக இருக்குது சிலதெல்லாம். இந்த 30 ஐட்டம்ஸுக்கு யூஸ் அப்படின்னு இங்கே காட்டணும். இந்த குரோஷா போடுறதுக்கு இது குரோஷே ஊசி, அதாவது குரோஷே நீடில்ஸு இந்த மாதிரி கடைகள்லாம் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நிக்கல் பின்னு, நிக்கலில் இருக்குது இந்த ஊசி நீடில். இது வந்து சில்வர் நீடில். இது வந்து நீடில் வந்து நிக்கலில் இருக்குது, அலுமினியம் நிக்கல் கோட்டிங்கு, பிளாஸ்டிக் ஹேண்டில் போட்டது. உங்களுக்கு எது பிடிக்குதோ, உங்கள் ஊரில் எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இதுக்கு வந்து நம்பர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நீடிலில் நம்பர்ஸ் இருக்கும். நம்பர் வந்து பாருங்கள், இந்த பக்கம் பார்க்கும்போது சைஸுன்னு போட்டு 12 அப்படின்னு இருக்குது, அதாவது 12 காட்டுது. இதையே ஆப்போசிட் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா 2.50 அப்படி காட்டுது. ஒரு சில பின்னில் வந்து அந்த மாதிரி 2 நம்பர் இருக்காது. இதில் பாருங்கள், பார்க்கர் கம்பெனி இதில் வந்து 12 மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 2.5. அந்த உங்களுக்கு சைஸ் பார்த்து சின்னது பெருசுன்னு வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு 2-3 நீடில் வாங்கினா போதும். 2.5, 3, 4 அப்படின்னு சைஸ் போயிட்டே இருக்குது.
இந்த மாதிரி பெரிய நீடில்லாம் வரும்போது இதுவும் ஒரே அளவு தான் பாருங்கள். இதுவும் 3.5 தான், இதுவும் 3.5 தான். இதை கை பிடிச்சி போடுறதுக்கு இது நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கை வந்து பிடிக்கும்போது வழுக்கி போகும், அவ்வளோதான் வித்தியாசம். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க, இல்லை இது மாதிரி தான் இருக்குதுனாலும் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். இது வந்து நீடில்ஸு பின்னுறது, அதாவது குரோஷா பின்னுற நீடில்ஸு. இது மாதிரியும் ஊசி இருக்குது. இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் போடும்போது இதெல்லாம் முடிக்கணும், நம்ம இந்த மாதிரி தைச்சி முடிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நீடில், இதுவும் நிறைய சைஸஸ் இருக்குது. இதே மாதிரி தான் வாங்கணுங்கிறது இல்லை, நம்ம இந்த மாதிரி நீடில்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நீடில் இதுவும் உள்ளன் நீடில் தான். இந்த மாதிரி நிக்கலில் கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் ஆகாது, கை குத்தாது. இதில் இந்த நீடில்லையும் கை குத்தாது, சைஸ் மட்டும்தான் வேறு. இது வந்து 3 mm, 3 இன்ச்சு, 4 இன்ச்சு, 6 இன்ச்சுன்னு நமக்கு கிடைக்கும். இது வாங்கிக்கலாம், இது அவசியம். அப்புறம் கட்டர் வச்சுக்கிட்டாலும் சரி, சின்ன கத்திரிக்கோல் வச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம இது வேணும். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போடுறதுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் போட்டு நம்ம ரப்பர் பேண்ட் மாதிரி வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு பீடு வச்சுட்டு ரப்பர் பேண்ட் வச்சுக்கலாம். இதை வந்து இந்த சென்டரில் மட்டும் போடுறது, இது மாதிரி போடலாம். இது மாதிரி போட்டு நம்ம வாசல் படிக்கு தோரணம் கட்டலாம், சுவாமி படத்துக்கு, தலைவர்கள் படத்துக்கெல்லாம் மாலையாக போடலாம். இது நிறைய உபயோகம், மல்டிபர்பஸ் யூஸு தான் இந்த டிசைனு. அதுக்கு இதை வாங்கணும். இதுக்கு பேர் வந்து ஃப்ளவர் லூம். இது கேட்டிங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த நூல் உள்ளன்லாம் வாங்குகிற கடையிலையே, மிஷின் அசசரிஸ்லாம் வாங்குகிற கடைகள்லையே இதுவும் கிடைக்கும். சிலதெல்லாம் ஒட்டுற மாதிரி வரும். அதுக்கு வந்து நான் வந்து ஃபெவிபாண்டும் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவும் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன பசை ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருக்கும் சிலர்கிட்ட, இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருக்கும், இந்த மாதிரி எது வேணாலுமே வச்சு நம்ம இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ இது மாதிரி இருக்கிறதுல தான் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம டிஸ்கோ ரப்பர்னு சொல்லுவோம் முதல்ல எல்லாம். ஆனால் இப்போல்லாம் இதில் அவ்வளோவா டென்ஷன் நிற்கிறது இல்லை, கொஞ்ச நாளையிலேயே லூஸ் ஆயிரும். அதனால் நம்ம இதில் கூட போட்டுக்கலாம். இது மாதிரி இல்லை, இதில் கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம இதை முடியோட அடர்த்தியை பொறுத்து நம்ம எதில் வேணுமோ அதில் போட்டுக்கலாம். இது வந்து சிங்கிளாக போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம இப்படி மடித்து போடும்போது போதும், முடி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது சரியாக இருக்கும். இதில் ஒத்தையாக போட்டுக்கலாம். இதில் நிறைய பொம்மைன்னு வரும், நம்ம அதெல்லாம் வீடியோவில் பார்ப்போம். மணி வச்சு போடலாம், இதில் ஓரத்தில் எல்லாம் பீட்ஸ் வச்சும் போடலாம். அது மாதிரி போடும்போதெல்லாம் இதில் மாற்றி நம்ம எது வேணுமோ அதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் நம்ம அதாவது துணி தைக்கிறதுக்கு ஒரு ரவுண்ட் எலாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த எலாஸ்டிக், அதாவது சுடிதார்லாம் தைச்சாக்கா அதில் வந்து நம்ம ரப்பர் பேண்ட் தைச்சி தருவோம். அதுக்கு ஒரு ரவுண்ட் எலாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து ரவுண்ட் எலாஸ்டிக்கில் த்ரெட் எலாஸ்டிக் இருக்குது, ரவுண்ட் எலாஸ்டிக் இருக்குது. அந்த ரவுண்ட் எலாஸ்டிக்கில் நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீளம் எடுத்து கட் பண்ணி முடி போட்டும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி கீ செயின்ஸ் நிறைய போடலாம். இதெல்லாம் நம்ம சாதாரணமாக இந்த நீடில்ஸ் மட்டுமே வச்சு போடுறோம். கீ செயின் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் மார்க்கெட்டில். இதை வாங்கி நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கிறோம். நிறைய மாடல், இது பாருங்கள், பிஸ்கட், ஓரியோ பிஸ்கட், இது கீ செயின். நம்ம வந்து குழந்தைங்களோட லஞ்ச் பேகு, நம்மளுடைய ஹேண்ட்பேகு, பர்ஸு, அந்த மாதிரி இதிலெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம. இது நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸ்டார், இதில் நிறைய டிசைன் இருக்குது. பூனைக்குட்டி, இது பாருங்கள், ப்ளூபெர்ரி, திராட்சை கொத்து, கிரேப்ஸு, இது வந்து ஸ்ட்ராபெரி. இன்னும் பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன் வந்து வாட்டர்மெலன், இது ஃப்ராகு, இது பம்கின், இது ரோஸ்பெரி. அப்படி நம்ம பேர் வச்சு நிறைய போடலாம். பூனை, கேட்டு, அந்த மாதிரி ஃப்ராக் தவளை, அது மாதிரி வச்சு போடலாம். அப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பீட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நிறைய பீட்ஸு நமக்கு நிறைய வேணும். நான் இப்போ வந்து இதெல்லாம் வச்சு தான் போட்டுட்ருக்கேன். இந்த பீட்ஸ் வச்சு தான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி இது பாருங்கள், இது பாதியிலே நிற்கிது, இன்னும் போடல. இது கீ செயின்காக போட்டது தான், ஹார்ட் பின் மாதிரி. இது வந்து சும்மா ஒரு ஹேங்கிங்,
இதுவும் கீ செயின்காக போட்டது தான். இது முடிகிற தருணத்தில் இருக்குது. இது அப்படியே வச்சு இது பாருங்க ஸ்க்ரோலிங்காக இருக்குது. அப்படி இந்த மாதிரி இது ஒரே பின்னலாக தான் வருது. அந்த மாதிரி நம்ம இதில் நிறைய போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பூ போடுறோம். இந்த லூம் வச்சு இது மாதிரி போடுறோம். போட்டுட்டு நடுவில் ஒரு பீடு இந்த மாதிரி இது வச்சு பின்னாடி எடுத்துகிட்டு வந்து ரப்பர் பேண்ட் வச்சுக்கிறோம். ரப்பர் பேண்ட் வச்சுக்கிட்டால் நமக்கு இதை வந்து தலையில் ஜடையில் வச்சுக்கிறதுக்கு அழகாக இருக்கும். குழந்தைகளுக்கு மேட்சாக நம்ம வைக்கும்போது 2 கலரில் போட்டு நமக்கு சாரீக்கு மேட்சாக உள்ளன் அப்படிங்கும்போது சாரீக்கு மேட்சாக எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கும். நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு குள்ளா சாக்ஸு இதெல்லாம் போடலாம். பர்ஸு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் மொத்தம் வந்து இதில் 50 ஐட்டம்ஸ் இருக்குது. நான் வந்து அதை 20ஆக பிரித்து வச்சுருக்கேன். 20 செக்ஷனாக போடலாம் அப்படின்னு. இதை வந்து நம்ம வந்து பிகினிங் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து 3 ஸ்டிச் போடலாம். செயின் ஸ்டிச், சிங்கிள் செயின், டபுள் செயின், 3 ஒரே செயினில் 3 செயின் போடுற மாதிரி அந்த 4 ஸ்டிச்சும் இன்னைக்கு பார்க்கலாம். எவ்வளோ இப்போ நம்ம வந்து இதை என்னென்ன க்ரோஷா போடுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும், என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும், என்னென்ன போட போகிறோங்கிறதையெல்லாம் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இதை நம்ம அடுத்த வீடியோவிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிளாஸ்ன்னு சொல்கிறது நான் வந்து இந்த க்ரோஷாவை ஆரம்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் செயின்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். செயின் ஸ்டிச்சிலேருந்து அடுத்த கிளாஸில் நம்ம 4 டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை இதுவரையும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல. அது நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் ஊக்கம் அளிக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்க, டவுட் ஏதாவது இருக்கா, டவுட்டு இல்லை வேறு ஏதாவது தேவையா, எதுவுமே எனக்கு தெரியறதில்ல. யாரும் எதுவுமே ஷேர் பண்ணிக்கிறது இல்லை எங்கிட்ட. அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் இதை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். அடுத்த கிளாஸ் மீன்ஸ் நான் அடுத்தது ஆரம்பிக்கும் போது செயின் ஸ்டிச், சிங்கிள் செயின், டபுள் செயின், ட்ரிபிள் செயின் இது 3மே நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.